வணக்கம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த நாள். எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். 4 ராசிகளுக்கு தான் சிறப்பாக இல்லை, அப்படின்னா 8 ராசிகளுக்கு சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 9லிருந்து 10:15 நல்ல நேரம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய பிறவி குணமான தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். புதனும் உதவி செய்கிறார், எனவே சிறப்பு. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்கிறது உங்கள் மேலே. அதனால் பெருமாள் கோயிலில் போய் தீபம் போடுங்க. ராமானுஜர் சன்னதி இருந்ததுன்னா ராமானுஜருக்கு தீபம் போடுறது நல்லது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடட்டும், திருஷ்டி இருக்கிறதுனால. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. ராமானுஜர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாக்குங்க, நல்லது, திருஷ்டி குறையும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், வீண் செலவு, நண்பர்களும் துரோகம் செய்ய காத்திருக்கிற நாள் இன்றைக்கு. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7, வடக்கு, பச்சை. இந்த நாள் முழுக்க சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. வேணா மனசு எதையாவது நினைச்சிக்கிட்டு தானே இருக்கு. ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பா. ராகவன். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு எழுத்து பதிப்பகம்னு வெளியிட்டிருக்கிறது, அல்லது கிழக்கு பதிப்பகம், ஏதோ ஒன்று. கூகுளில் தேடினீங்கன்னா கிடைக்கும். இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். ராமானுஜர் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க, கூகுள்லையாவது போட்டு. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள், கெட்டது நடக்காது, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறவி குணமான புத்திசாலித்தனம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் புதன் என்பதனால் தயவு செய்து சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டு ஓம் புதனே போற்றி, ஓம் ராமானுஜரே போற்றிங்கிற மந்திரத்தை ஒரு 5 நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருந்து பிரார்த்தனை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்கிறது உங்கள் மேலே. அதனால் பெருமாள் கோயிலில் போய் தீபம் போடுங்க. ராமானுஜர் சன்னதி இருந்ததுன்னா ராமானுஜருக்கு தீபம் போடுறது நல்லது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடட்டும், திருஷ்டி இருக்கிறதுனால. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. ராமானுஜர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாக்குங்க, நல்லது, திருஷ்டி குறையும். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உயர்வு உண்டு, நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போட்டு ஓம் விநாயகரே போற்றி, ராமானுஜரே போற்றி, புதனே போற்றிங்கிற மந்திரத்தை ஒரு 5 நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நல்லது. ஏன், ஆயில்யத்திற்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன். இன்னைக்கு மொத்த கடகராசிக்குமே சூப்பர். அனுகூலமான எண் 7, 9, கிழக்கு, மேற்கு, சிவப்பு, பச்சை. ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்கிறது உங்கள் மேலே. அதனால் பெருமாள் கோயிலில் போய் தீபம் போடுங்க. ராமானுஜர் சன்னதி இருந்ததுன்னா ராமானுஜருக்கு தீபம் போடுறது நல்லது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடட்டும், திருஷ்டி இருக்கிறதுனால. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. ராமானுஜர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாக்குங்க, நல்லது, திருஷ்டி குறையும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி, உங்கள் பிடிவாதம் ஜெயிக்கும், தைரியம் ஜெயிக்கும், சந்தோஷம்.
அனுகூலமான எண் 2, 3 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்கிறது உங்கள் மேலே. அதனால் பெருமாள் கோயிலில் போய் தீபம் போடுங்க. ராமானுஜர் சன்னதி இருந்ததுன்னா ராமானுஜருக்கு தீபம் போடுறது நல்லது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடட்டும். திருஷ்டி இருக்கிறதுனால ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி. ராமானுஜர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாக்குங்க. நல்லது, திருஷ்டி குறையும். கன்னி ராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். உங்களோட நிதானம், பெருந்தன்மை, புத்திசாலித்தனம் எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர், இந்த கிழமைக்கும் தலைவர் புதன் அப்படிங்கிறதுனால விநாயகருக்கு தீபம் போட்டு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் ஓம் விக்னேஸ்வரனே போற்றி, ராமானுஜரே போற்றி, சௌமியனே போற்றி அப்படிங்கிற சில மந்திரங்களை ஒரு 5 நிமிஷம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லது. அனுகூலமான எண் 3, 4 தெற்கு மேற்கு நீலம் பச்சை. ராசிக்கார நேயர்களே, பொறாமையும் வைத்தறிச்சலும் உங்கள் மேலே இருக்க தான் செய்யும். அதனால் அதுக்கு வழிபாடு செஞ்சுருங்க. என்னங்க செய்கிறது? தயவு செய்து மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சிதம்பரமே போற்றி, ஸ்ரீரங்கமே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. சிக்கனம் பார்க்காம, சிரமம் பார்க்காம. ராமானுஜர் யார்? கூகுளில் போட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவரோட சிறப்பு என்ன, அவர் திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, நிதானம், பொறுமை எல்லாம் இருக்குது. கலகிறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ராசிக்கார நேயர்களே, பொறாமையும் வைத்தறிச்சலும் உங்கள் மேலே இருக்க தான் செய்யும். அதனால் அதுக்கு வழிபாடு செஞ்சுருங்க. என்னங்க செய்கிறது? தயவு செய்து மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சிதம்பரமே போற்றி, ஸ்ரீரங்கமே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. சிக்கனம் பார்க்காம, சிரமம் பார்க்காம. ராமானுஜர் யார்? கூகுளில் போட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவரோட சிறப்பு என்ன, அவர் திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கும். இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் கேட்டை அனுஷம் விசாகம் 3 பேருக்குமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்கிறதுல சிக்கல் இருக்குது. நல்லதெல்லாம் கெட்டதாக தெரியலாம், கெட்டதெல்லாம் நல்லதாக தெரியும். எனவே கவனம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்திற்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம். கவனம். நாளைக்கும் இருக்கு. நாளைக்கும் சந்திராஷ்டமம் விருச்சிகத்துக்கு. ஆம். அனுகூலமான எண் திசை நிறம் புதன்கிழமையும் இல்லை, வியாழக்கிழமையும் இல்லை. ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். முக்கிய முடிவுகள் கூடவே கூடாது. இந்த நாள் முழுக்க சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா மனசு எதையாவது நினைச்சிக்கிட்டு தானே இருக்கு. ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பா ராகவன். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு எழுத்து பதிப்பகம்னு வெளியிட்டிருக்கிறது, அல்லது கிழக்கு பதிப்பகம், ஏதோ ஒன்று. கூகுளில் தேடினீங்கன்னா கிடைக்கும். இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். ராமானுஜர் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. கூகுள்லையாவது போட்டு குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். கெட்டது நடக்காது, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம், புத்திசாலித்தனம் இருக்குது, பெருந்தன்மை இருக்குது, தெளிவான பேச்சு இருக்குது. ஜெயிக்கிறீங்க. நல்லது. அனுகூலமான எண் 2, 3 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. ராசிக்கார நேயர்களே, பொறாமையும் வைத்தறிச்சலும் உங்கள் மேலே இருக்க தான் செய்யும். அதனால் அதுக்கு வழிபாடு செஞ்சுருங்க. என்னங்க செய்கிறது? தயவு செய்து மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சிதம்பரமே போற்றி, ஸ்ரீரங்கமே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. சிக்கனம் பார்க்காம, சிரமம் பார்க்காம. ராமானுஜர் யார்? கூகுளில் போட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவரோட சிறப்பு என்ன, அவர் திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கும். இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும்.
மகர ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. கோபம், பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. வழிபாடு பண்ணணும். கவனம், நிதானம், பொறுமை. நல்ல நாளாக இல்லை. அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. பிரார்த்தனை முக்கியம். இந்த நாள் முழுக்க சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா மனசு எதையாவது நினைச்சிக்கிட்டு தானே இருக்கு. ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பா. ராகவன். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு எழுத்து பதிப்பகம்னு வெளியிட்டிருக்கிறது, அல்லது கிழக்கு பதிப்பகம், ஏதோ ஒன்று. கூகுளில் தேடினீங்கன்னா கிடைக்கும். இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். ராமானுஜர் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க, கூகுள்லையாவது போட்டு. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். கெட்டது நடக்காது, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம், கலக்கிறீங்க, நல்லது, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் இருக்கு. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, தெற்கு, பச்சை, சிவப்பு. ராசிக்கார நேயர்களை பொறாமையும் வைத்தறிச்சலும் உங்கள் மேலே இருக்க தான் செய்யும். அதனால் அதுக்கு வழிபாடு செஞ்சுருங்க. என்னங்க செய்கிறது? தயவு செய்து மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சிதம்பரமே போற்றி, ஸ்ரீரங்கமே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. சிக்கனம் பார்க்காம, சிரமம் பார்க்காம. ராமானுஜர் யார்? கூகுளில் போட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவரோட சிறப்பு என்ன, அவர் திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கும். இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மீன ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். ரேவதியிலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் போட்டு ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். சில நிமிடங்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. ஏங்க, உங்களுக்கும் இந்த கிழமைக்கும் தலைவர் புதன், ரேவதிக்கு. மொத்தத்தில் 3 நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்யணும், அது தனி. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. இந்த நாள் முழுக்க சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா மனசு எதையாவது நினைச்சிக்கிட்டு தானே இருக்கு. ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பா. ராகவன். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு எழுத்து பதிப்பகம்னு வெளியிட்டிருக்கிறது, அல்லது கிழக்கு பதிப்பகம், ஏதோ ஒன்று. கூகுளில் தேடினீங்கன்னா கிடைக்கும். இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். ராமானுஜர் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க, கூகுள்லையாவது போட்டு. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். கெட்டது நடக்காது, உறுதி. நேயர்களே, இன்று எப்படி இருக்க போகிறது? புதன்கிழமை, ஏப்ரல் மாதம் 22 சொல்லியிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.